சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வெயிலுக்கு வந்து சூப்பரான ஒரு மோர், நெல்லிக்காய் மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இத எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 2 பெரிய நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா, எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, காரத்துக்கு ஒரு சின்ன கிரீன் சில்லி ஒண்ணு போட்டு, கொஞ்சம் உப்பு, வேணா நீங்க சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் ஊத்தி, தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட்டா இத வந்து அரைச்சுக்கணும். நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு இதில் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி வடிகட்டி குடிச்சிட்டு வாங்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. காலையில் ஒரு 10-11 மணிக்கு குடிங்க. ரொம்ப நல்லா ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் இது. இது குடிச்சிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் ஒரு பூண்டு தொக்கு பண்ணேன். எதுவும் இல்லை, நிறைய ஒரு 10-20 பூண்டு பல் எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பூண்டை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. புளி அதே மாதிரி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பூண்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிட்டு அதில் வந்து எண்ணெய், கடுகு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த பூண்டு பல், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, அதுக்கப்புறம் புளி பேஸ்ட்டோ ரெண்டுத்தையும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியில் எதுவும் ஆட் பண்ணல, இந்த ஆயிலே அப்படியே ஃப்ரை பண்ணோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச ரெட் சில்லி பவுடர், அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க மிக்ஸ் பண்ணிக்கோங்களாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் இறக்கும் போது கொஞ்சம் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான பூண்டு தொக்கு ரெடி.